இது தமிழ்நாட்டினுடைய வரலாற்றுல, அரசியல் வரலாற்றுல, சமூக நீதியில ஒரு மிகப்பெரிய புரட்சி சார். அது பாத்தீங்கன்னா இவங்க எங்க குடும்பத்துல ஒருத்தர் போல தான் சார் ஃபீல் பண்றோம். இது அரசியலா நாங்க கருதல, இது ஒரு குடும்பமா நாங்க கருதுறோம் சார். கலைஞர் அடுத்தவங்க இடத்துல தன்னை வச்சு பார்க்கக்கூடிய ஒரு எம்பத்திக்கலான ஒரு லீடர் அவர். அங்க இருந்து தான் இது வர முடியும். அங்க இருந்து வர்றதுனால தான் பொலிட்டிக்கல் ரைட்ஸ்ல அரசியல் பகிர்வு, மாநில சுயாட்சி, டீலிமிட்டேஷன், மும்மொழி கொள்கை எவ்வளவுல நம்ம லீட் பண்ணிட்டு இருக்கோம். மாற்றுத்திறனாளிகள் உரிமையிலையும் நம்ம தான் சார் டாப். we are running first டாப் கியர்ல போயிட்டு இருக்கோம். மாற்றுத்திறனாளி சமுதாயத்துக்கு ஒரு 1000 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் மட்டுமல்ல 1000 ஆண்டுகள் பிறகு கூட அந்த முதலமைச்சர் பேரை சொல்ற வகையில மாற்றுத்திறனாளிகளையும் என்றைக்குமே பிரிக்க முடியாது. ஏன்னா அது பெயர் வைத்ததிலிருந்து இன்று வரையில மாற்றுத்திறனாளிகளுடைய ஒவ்வொரு சின்ன விஷயங்கள் கூட மைண்டூட்டா பார்த்து கவனிச்சு அதை செயல்படுத்தக்கூடிய அரசாங்கம். தொலைபேசியில் அழைப்பு வந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அப்படின்ட்டு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி சங்கங்கள் எல்லாம் டெல்லியில இப்ப பேசிட்டு இருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு தமிழ்நாடு சிஎம்னு சொல்லியிருக்காங்க சார். அதனால சாதாரண விஷயம் இல்ல. டாப் அவர் செய்திருக்கிற டாப். தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளையும், அதாவது கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியங்கள், பேரூராட்சி, நகராட்சி மற்றும் மாநகராட்சிகள்ல மாற்றுத்திறனாளிகள் நேரடியா தேர்தலில் போட்டியிடாம நியமன முறையில உறுப்பினராகப்படுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வகை உள்ளாட்சி அமைப்புகளையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன முறையில் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கக்கூடிய வகையில் இப்போ அந்த சட்ட முன்வடிவதில் நான் வாழ்நாள் பெருமை அடைகிறேன். ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லணும். இடையில நாங்கள் ஒரு முறை ஒரு நிகழ்ச்சிக்காக திடலுக்கு போயிருந்தோம். திடலுக்கு போயிருக்கிற பொழுது ஆசிரியர் சொன்னார், கீவரமணி ஐயா என்ன சொன்னாங்கன்னா, இதுவரை இருந்த ஆட்சியாளர்களுக்கு காதுகள் கிடையாது, ஆனால் இது 1000 காதுகள் உள்ள அரசு. நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு முன்ன பின்ன ஆகலாம், ஆனால் செவி கொடுத்து கேட்பாங்க, எதுவாக இருந்தாலும் நான் உங்களுக்காக பேசணும்னு சொன்னார். எங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை அது கொடுத்துச்சு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு துணை முதல்வர் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கன்னி பேச்சின் பொழுது இதை சொன்னார். எங்களுடைய தலைவர் தீபக் நாதன் அவர்கிட்ட பேசினதை பற்றி, இந்த கோரிக்கை பற்றி விரிவாக பேசினார், பேர் குறிப்பிட்டே பேசினார். அப்ப எங்களுக்கு பெரிய நம்பிக்கை ஏற்பட்டுச்சு. அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா பாசிட்டிவாவே போயிட்டு இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழக அரசு அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுமே, அது கிராமப்புற ஊராட்சியாக இருந்தாலும் சரி, நகர்ப்புற உள்ளாட்சிகளாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே நியமன ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி தரதா சொல்லிட்டாங்க. நியமன ஒதுக்கீடுல என்ன உங்களுக்கு ஒரு நேர்மறையான விஷயம்னு கேட்டீங்கன்னா, காசு கொடுத்து செலவு பண்ணி அல்லது எல்லா இடத்துலயும் அக்சஸ் பண்ணி போக முடியாது இல்லையா. அந்த மாற்றுத்திறனாளிகள் எலெக்ஷன் ஜெயிக்கிறது கஷ்டமா இருக்கும். ஆனா நியமனம் வந்துருச்சுன்னா கட்டாயம் அந்த இடத்துல ஒரு மெம்பரை, ஒரு கவுன்சிலரை நீங்க போட்டே ஆகணும். அப்படிங்கிறப்ப ஒரு ரிசர்வ்டு மாதிரி ஆயிப்போச்சு ஒரு சீட்டு. ரொம்ப நல்ல விஷயம். இது இன்னைக்கு தேதி வரலாற்றுல பொன் எழுத்துக்கள் இல்ல, வைர எழுத்துக்களால் பொறிக்க தகுந்த ஒரு மிக முக்கியமான நாள். எங்கேயோ ஒரு ஏழை வெதும்பிக்கிட்டு இருப்பான், எனக்காக என் பேச்சு யாருமே கேட்க மாட்டாங்களே, எனக்காக யாராவது பேச மாட்டாங்களா, என் கஷ்டத்தை யாராவது புரிஞ்சுக்க மாட்டாங்களான்னு ஒரு ஏழை வெதும்பி நிற்பான். அந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் வெதும்பி நாங்கள் நின்று இருக்கிறோம். எல்லாரையும் மதிக்கிறாங்க, என்னை மட்டும் யாரும் பேச மாட்டாங்களே, மதிக்க மாட்டாங்களேன்னு குடும்பத்துக்குள்ளார எவ்வளவு ஒதுக்குதல். இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான உள்ளாட்சி அமைப்புகள்ல மாற்றுத்திறனாளிகளுடைய குரல் ஒலிக்கணும் அப்படின்னு ஒரு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து ஒரு சட்ட முன்வடிவை கொண்டு வந்திருக்காங்கன்னா இது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நான் தந்தை பெரியார் அவர்கள் ரஷ்யா போயிருந்த பொழுது சிறைச்சாலைகளை நான் போய் பார்க்கணும், அப்பதான் அந்த அரசு எப்படி வேலை பார்க்குது என்றதை நான் புரிஞ்சுக்குவேன் சொன்னாராம். இன்றைக்கு தந்தை பெரியார் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன செய்திருக்கிறீர்கள் என்று நிச்சயம் கேட்டிருப்பார். அப்ப தந்தை பெரியார் அவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார். மாற்றுத்திறனாளிகள் போறதுக்கான ஒரு பிரத்யேக ஒரு மரப்பாதை, மாற்றுத்திறனாளிகள் குரல்கள் ஒலிக்க வேண்டும் என்று எல்லா உள்ளாட்சிகளிலும், கிராம பஞ்சாயத்து, கடைக்கோடி மாற்றுத்திறனாளி, இந்த ஏழை சொல் அம்பலம் ஏறாதுன்னு ஒரு பழமொழி இருக்கும். இன்னைக்கு தமிழக முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த சொலவடையை உடைத்திருக்கிறார். ஏழை சொல் அம்பலம் ஏறாதில்லை, ஏழை சொல் அம்பலம் ஏறும் என்பதை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு அதை நிதர்சனப்படுத்தி இருக்கிறார். வணக்கம், என்னுடைய பேர் வரதன் பூபதி, டிசம்பர் 3 இயக்கத்துடைய மாநில பொருளாளர். உண்மையிலேயே பாத்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா, மாற்றுத்திறனாளிகள் எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். காரணம் என்னன்னா, உள்ளாட்சி அமைப்புகள்ல மாற்றுத்திறனாளிகள் இடஒதுக்கீடு அறிவிச்சது மாற்றுத்திறனாளிகள் ரொம்ப பெரும் மகிழ்ச்சியா இருக்கு. கடந்த 10 ஆண்டு காலமாக நாங்க இதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்றது என்னுடைய எக்ஸ்பிரஷனை எப்படி தெரிவிக்கிறதுன்னு தெரியல. முதலமைச்சர்ல பார்த்தீங்கன்னா இவர் ஒரு டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இன்னோவேஷன் திங்கிங் சொல்லுவாங்க. அது உண்மையிலே இவர்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கு. மாற்றுத்திறனாளிகள் என்னென்ன வேணும், என்னென்ன தேவைன்றதை நாங்கள் சொல்றதுக்கு முன்னாடியே அவராக யூகிச்சு உண்மையிலே அதை கொண்டு வரதுன்றது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சோம். ஏன்னா பாராளுமன்றத்தில் முதல்ல இதுக்கு குரல் கொடுத்து இதை தன்னுடைய தந்தைக்கு எடுத்து கொண்டு போனது உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர் தான். ரெண்டு பேருக்குமே இந்த நேரத்தில் நாங்கள் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கோம். இதுக்கு உறுதுணையாக இருந்த
இருந்தால் எங்களுடைய கோரிக்கைகளை அமைச்சரவை வரைக்கும் கொண்டு போனதை எங்கள் கூட சேர்ந்து பயணிக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எங்களுக்கு என்ன சொல்கிறது, எங்களுக்கு ஒரு அப்பா மாதிரி அவர் உண்மையிலேயே ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. இதுக்கப்புறம் வர முதலமைச்சர்கள் இதெல்லாம் செய்வாங்களா இல்லையான்றது எங்களுக்கு உண்மையிலே தெரியல. ஆனால் கண்டிப்பாக வந்து இது மாற்றுத்திறனாளிகள் ரொம்ப மகிழ்ச்சியை ஏற்படுத்துறது. என்னுடைய எக்ஸ்பிரஷன் எப்படி தெரிவிக்கிறதுன்னு தெரியல. இப்போ அறிவிச்சிருக்க அறிவு பார்த்தீங்களா, அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல வாய்ப்பை உண்டாக்கும். கிட்டத்தட்ட ஒரு 15,000 மாற்றுத்திறனாளிகள் இதனால் பயன் பெறுவாங்க. நாங்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கேட்குற இடத்துல தான் இருக்கோம். நாங்கள் கொடுக்குற இடத்திற்கு ஒரு வாய்ப்பை வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். படித்த மாற்றுத்திறனாளிகள் கண்டிப்பாக வந்து மேலே வருவாங்கன்றதுக்கு இது ஒரு உதாரணம். உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியை நாங்கள் எப்படி கொண்டாட போறோன்றது எங்களுக்கு தெரியல. மாவட்ட வாரியா இன்னைக்கு ரொம்ப கொண்டாட்டத்தில் இருக்காங்க. உண்மையிலேயே மகிழ்ச்சி. மாற்றுத்திறனாளின் போது நிறைய சடங்குகளை பார்க்குறோம்ல, இவங்க எதிர்க்க வந்தா இப்படி இவங்களை மாற்றுத்திறனாளினா உள்ள வச்சுக்கணும், வெளியில காமிச்சா நம்மளுடைய கௌரவம் போகும் அப்படின்ற ஒரு சமுதாயத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து உள்ளாட்சி தேர்தலில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன முறையில் பதவி வழங்கப்படும் சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. அதுக்கு நாங்கள் அமைப்பு மூலயமா டிசம்பர் 3 இயக்கத்தின் மூலயமா போயிட்டு நன்றி சொல்வதற்காக போயிருந்தோம். நன்றியும் அப்புறம் சாரோடைய பர்த்டே வாழ்த்து சொல்ல போனோம். அங்கே போன ஃபர்ஸ்ட்டு எங்களுக்கு தான் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ பேர் இருக்கும்போது ஒரு எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு எங்களை பார்த்த ஒரு செகண்டு என்ன கேட்டாங்கன்னா, காஃபி கொடுத்தாங்களா, காஃபி எல்லாம் நீங்கள் குடிச்சிங்களான்னு கேட்டாங்க. அந்த தருணம் மறக்க முடியாத தருணம். ஏன்னு கேட்டிங்கன்னா, சாப்பிட்டியான்னு கேட்கறத தாண்டி ஒரு காஃபி ஃபர்ஸ்ட்டு போனோடனே ஒரு காஃபி குடிச்சிங்களான்னு அவர் ஒரு அந்த தமிழ்நாட்டுக்கே முதலமைச்சராக இருக்கிறாரு, அவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளியை கேட்குறாரு அப்படின்னும் போது அது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் மெய் மறந்து நான் அந்த நிமிஷம் அவரை பார்த்தேன். எனக்கு என்ன சொல்கிறதுன்னே அந்த இடத்துல தெரியல. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்களுக்கு கடந்த 4 வருஷமாக மாற்றுத்திறனாளிகளுக்கான கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றிட்டே வராங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ பொருளாதாரத்தில் வந்து விலைவாசிகள் அதிகரித்து கொண்டு இருக்கிற சூழ்நிலை, மாற்றுத்திறனாளிகளுடைய உதவித்தொகைகளாக இருக்கட்டும், போய் எங்களுக்கு வந்து கடை ஒதுக்கி கொடுத்துறது, சாலையோரம் கடை வச்சுக்கலாம், ஆவின் பலகத்தில் வந்து எங்களுக்கு ஒதுக்கீடு கொடுக்கறது, வீட்டு மனை பட்டா, எல்லா ஒரு விஷயத்துலையும் இப்போ உள்ளாட்சி தேர்தல்ன்றது மட்டும் இல்லை, எல்லா உரிமைகள்லையும் எல்லா அரசு திட்டங்கள்லையும் எங்களுக்கான அங்கீகாரத்தையே ஒரு அப்பா ஸ்தானத்தில் எங்களுக்கு வழங்கி வந்திருக்கிறாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு, துணை முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாற்றுத்திறனாளிகளுக்கான விஷயத்தில் எப்போதுமே ஸ்பெஷல் கேர். இப்போ இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் ஸ்போர்ட்ஸ்மேன் இருக்காங்களா, அவங்க இந்தியா அளவில் போய் வெற்றி பெறுவதற்கு அவர் தான் ஃப்ரண்ட்ல நிற்கிறார். மாற்றுத்திறனாளிகள்னாலே இந்த அரசுக்கு ரொம்ப செல்ல பிள்ளைகள். அதுல உதயநிதி சாருக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப செல்ல பிள்ளைகள். எங்களுடைய தோழர், எங்களுடைய நண்பர் உதயநிதி சார், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இதுக்கு மேலே இட்ஸ் a ஸ்மால் வேர்ட். பட் உங்களை நேர்லேயே எனக்கு ரொம்ப ஏன்னா பாதிச்சு என் வீட்டிலலாம் தண்ணி வந்துருச்சுன்னு சொல்லும் பொழுது ஒரு 2000 மாற்றுத்திறனாளிகளுக்கு உடனடியாக நிவாரண பொருள். நீங்கள் இதை செஞ்சீங்க அதை செஞ்சீங்கன்னு சொல்கிறதுக்காக இல்லை சார், நீங்கள் எங்களோடய தொடர்ந்து இருக்கிறீங்கல்ல, பிரதர்னு தான் கூப்பிடுறீங்க, எப்படி இருக்கிறீங்க அப்படின்றீங்க, தோளில் கை போட்டு பேசுகிறீங்க. ஒரு துணை முதலமைச்சர் இந்த இது இல்லை சார், எங்களுக்கு என்னவோ எங்கள் மூத்த அண்ணன்ட்ட பேசுகிற மாதிரி ஒரு உணர்வு. இப்படி கிடைக்கிறதுங்கிறது வரலாற்றில் எப்பயோ நடக்கும். தமிழ்நாட்டினுடைய பொற்காலம் தான் சார் இது. இந்தியாவுடைய பொற்காலம்னு ஹிஸ்ட்ரியில் குப்தர்கள் பீரியட் பார்த்துருக்கோம். சத்தியமாக சொல்கிறேன், தமிழ்நாட்டு மாற்றுத்திறனாளிகளின் அற்புதமான பொற்காலம் இந்த திராவிட மாடல் ஆட்சி தான். தேங்க்யூ டெப்டி சிஎம் சார். ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆட்சி. எல்லோருக்கும் எல்லாம்னு சொல்கிற வார்த்தை வந்து அது வெறும் அரசியல் சொல்லாடல் இல்லை, அது ஒரு தத்துவம், அரசியல் தத்துவத்தின் சொல்லாடல். இன்க்ளூஷன், உள்ளடக்குதல்ங்கிறது விஷயம். இப்போ தந்தை பெரியாரினுடைய கருத்தியலை பார்த்தீங்கன்னா சுயமரியாதை, அது எங்கேருந்து வருது? அவருடைய கருத்தியல்லேருந்து வருது. இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளின் மாண்பு எங்கே வருது? சுயமரியாதையிலேருந்து தான் வருது. அப்போ சுயமரியாதையை எடுத்து அப்படியே தொடுத்துக்கிட்டே வந்தோம்னா இன்னைக்கு அது ரங்கராஜன் கமிட்டியாக இருக்கட்டும் அல்லது ரங்கமன்னார் கமிட்டியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நம்மளும் இன்க்ளூட் ஆகணும். எங்களை விட்டு போகக்கூடாது. எங்களுக்கான கௌரவம், எங்களுக்கான சுயமரியாதை, எங்களுக்கான கண்ணியம், இதனை நோக்கி தான் நம்ம வந்துட்டே இருந்திருக்கிறோம். பகுத்தறிவு. அப்படி வரும்பொழுது மாற்றுத்திறனாளிகளையும் உள்ள சேர்க்கணுங்கிற அந்த தத்துவம் வந்து அந்த திராவிட இயக்க பாரம்பரியத்திலேருந்து வர தத்துவ அரசியலினுடைய வெளிப்பாடு. அந்த தத்துவ அரசியலிலேருந்து நடக்கிற அரசு இதை செவிசாய்த்து செய்திருக்கிறாங்க. ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஏ ஆக்ஷன், இட் இஸ் ஏ கான்செப்ட். ஒரு கான்செப்ட்லேருந்து வந்திருக்காங்க. அதை அந்த அரசியல் புரிதலோடு பார்க்கின்ற பொழுது தான் அதோடைய அது தேக்க மிளிருது. அப்படி தான் சொல்லுவேன் நான். அவருக்கு நான் தேங்க்யூன்னா சின்ன வார்த்தை சார், லவ் யூங்கிறது தான். அதை விட நான் என்ன சொல்கிறது, அப்பா தான் நீங்கள், ஜஸ்ட் லவ் யூ டேட், தேங்க்யூ.
எப்படி பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா அது எங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய உரிமைன்றதுல எங்களுக்கான ஒரு அங்கீகாரம். ஏன்னு கேட்டிங்கன்னா எங்களாலேயும் சந்தா போயிட்டு ஒரு வாக்கு சேகரிக்க முடியாது. ஆனால் நியமன முறையில் என்னும் போது ஏதோ ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு கிராமத்தில் ஒரு 20 பேர் 10 பேர் இருக்கும்போது அங்கே ஒரு மாற்றுத்திறனாளியை கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கணும். அப்போ அந்த கிராமத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த 20 மாற்றுத்திறனாளிகளையும் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து அதுக்கான ஒரு மரியாதையை அங்கீகாரம் கொடுப்பாங்க. அங்கவும் வந்து இப்போ புறக்கணிச்சாங்க பார்த்தீங்களா, மாற்றுத்திறனாளி என்ன எப்படி வந்து நீ செய்வ, ஜெயிச்சு வந்தா நீ எப்படி உள்ளெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க எனக்கு அவங்க எனக்கு ஓட்டு போட்டு என்னை செலக்ட் பண்றதுனால அவங்க அப்படி யோசிச்சாங்க. ஆனா இது நியமன முறையின் போது கண்டிப்பா என்னை தேர்ந்தெடுத்து தான் ஆகணும். எனக்கான அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. எப்படியா இருந்தாலும் நாங்க ஒரு வார்டு உறுப்பினராவோ ஒரு கவுன்சிலராவோ உட்காருவேன். அப்போ என்கிட்ட அந்த குறைகள் வரும். கண்டிப்பா அங்கேயும் ஒரு மாற்றுத்திறனாளியே வந்து அங்கீகரிக்கிறாங்க. சம உரிமை சம பங்களிப்பு செய்யறாங்க. உரிமை அதெல்லாம் கொடுக்கறது ரொம்ப சந்தோஷம். இனி சாகிற வரைக்கும் அதை மறக்க முடியாது சார். ஏன்னா ஒரு மிகப்பெரிய விஷயம், அதை முதலமைச்சர் வாசிக்கிறார், அதை மாடத்திலிருந்து பார்க்கிறோம் அப்படின்னும் பொழுது, அதுவும் கடைக்கோடி மாற்றுத்திறனாளிகளுக்கு இத்தனை பொறுப்புகளை அவர் வழங்கி இருக்கிறாருங்கிறத பார்க்கும்பொழுது உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். எங்க வீட்டில் எங்க ஃபேமிலி வந்து எல்லாரும் எங்க பாட்டி வீட்டுக்கு வருவோம், எல்லாரையும் கூட்டிட்டு போவாங்க, என்னை மாத்திரம் விட்டுட்டு போயிடுவாங்க. அப்ப இந்த குடும்பத்துக்குள்ள நம்ம வந்து ஒரு ஆளே இல்ல, நம்ம சொல்றது யாரும் கேட்க மாட்டாங்கல்ல, அப்படி நினைச்சிருக்கேன் சார். பல நாள் நினைச்சிருக்கிறேன். பெரியவங்க எல்லாம் நின்று பேசுவாங்க, என்னை வந்து ஒரு பொருட்டா கூட மதிக்க மாட்டாங்க. அப்ப இத மாதிரி தானே தமிழ்நாட்டில் எத்தனை குடும்பங்கள்ல இந்த மாற்றுத்திறனாளிகளை ஒரு ஆளா கூட மதிக்காம இருப்பாங்கல்ல. ஆனால் இன்னைக்கு எங்களை எல்லாம் வர வச்சு மாடத்தில் உட்கார வச்சு எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீட்டை எங்களை வர வச்சு காண்பிச்சு அதை சட்டமன்றத்தில் நிறைவேற்றுறதுனா அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் சார். அது எல்லாருக்கும் கிடைக்காது சார், வார்த்தையில விவரிக்க முடியாது. கவித்துவமா சொல்றேனே, மனதுக்குள் மழை பெய்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது, அந்த நேரத்து மாலை மாதிரி நினைக்கிறேன், மல்லிகை பூ மலர்ந்த தருணம், இதை விட மென்மையான தருணம் வாழ்க்கையில் இருக்க முடியாது சார். என்னை வந்து பார்த்தாருங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷம் சொன்னாரு. இப்பவும் மாடத்தில் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு சொன்னதெல்லாம் உண்மையிலேயே ஒரு முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், ஒரு திராவிட நாயகர், எத்தனை கோடி மக்களின் தலைவர், ஒட்டுமொத்த இந்தியாவையே வழிநடத்திட்டு இருக்க ஒரு தலைவர் என்னுடைய பேரை ஒரு தடவை உச்சரிச்சா, நமக்கு தெரியும்ல சார், தலைவா உனக்கு தொட்டுட்டேன் தலைவா அப்படின்னு நினைக்கிறேன், என்னுடைய பேரை உச்சரிச்சுட்டாருங்கிற அந்த ஒரு நிமிடம் இருக்குல்ல சார், அது என்னால வந்து வார்த்தைகளில் விவரிக்க முடியல சார். கோடான கோடி நன்றிகள் சார், லட்சோப லட்சம் நன்றிகள். எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ ஐ லவ் யூ சார். நான் இதை எப்படி பத்திரிகையாளர் நான் எப்படி பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியா டுடே பத்திரிகை வேலை செஞ்சுட்டு இருந்த பொழுது நமது முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பற்றி நாங்கள் பொன்னியின் செல்வன் ஒரு சிறப்பிதழ் நாங்கள் பண்ணோம். அப்போ நான் வந்து தளபதியின் தலகர்த்தர்கள்னு ஒரு ஸ்டோரி பண்ணேன். அந்த கட்டுரையில் எப்படி வந்து தனக்கான தளபதியில் அவர் தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நிரஞ்சன் மார்டி சார், ககன்தீப் சிங் பேடி இவங்கெல்லாம் வந்து அவருடைய சாருடைய இதுவாக இருந்தாங்க. எப்படி உள்ளாட்சித்துறையை அவர் கையில் எடுத்துக்கிட்டு அதை சிறப்பாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி எழுதின உடனடியாக மறுநாள் வந்து முரசொலியில் மறைந்த சின்னக்குத்து ஐயா அவர்கள் இதை பாராட்டி அதை எழுதியிருந்தார். அதாவது ஒரு ஆட்சியாளர் சரியான ஆட்களை தேர்ந்தெடுத்து சரியான வேலையை கொடுக்குறப்ப சரியா நடக்கும் அப்படிங்கிற எழுதுறதுக்கு இன்னைக்கு யாரும் ஆள் கிடையாது. ஆனால் இந்தியா டுடே நாளில் அந்த படப்பிடிப்பு எடுத்து அதை காமிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த நுணுக்கம் இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான. திராவிட இயக்கத்துடைய நிர்வாக திறனில் வந்து அதை ரொம்ப முக்கியமான விஷயமா பார்ப்பேன். ஏன்னா யார்கிட்ட கொடுத்தா அது சரியா இருக்குங்கிறத வந்து கரெக்டாக வந்து அவங்க கணக்கு பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து தன்னுடைய துறையை அந்த துறை வச்சுட்டு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை சாதிக்க முடியுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த சட்ட திருத்தத்தை வந்து ஒரு துறை அமைச்சர் செய்ய முடியாது. நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரும் செய்யணும், உள்ளாட்சித்துறை அமைச்சர் செய்யணும். 2-3 துறைகள் ஒன்னா சேர்ற இடம். ஆனா மாற்றுத்திறனாளி நலத்துறை வச்சிருக்கிற நம்ம முதலமைச்சர் என்ன பண்றாரு, எல்லா துறையும் ஒன்னா சேர்த்து 2 துறைக்கும் அங்க இருக்கக்கூடிய சட்டங்கள், அது வந்து உங்களுக்கு வந்து தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டமா இருந்தாலும் சரி, நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுடைய சட்டமா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் உடனடியாக திருத்தம் ஒரே நாள்ல ஒரு மந்திரம் மாதிரி நடந்து போச்சு. இன்னைக்கு எங்களை அவங்க எல்லாரும் புல்லரிச்சு கிடக்குறாங்க, பயங்கர நிறைய பேர் அழுதாங்க, நீ பார்த்துருப்பீங்க, கண்ணீர் விட்டு அழுதுட்டாங்க. இதெல்லாம் வந்து நினைச்சு பார்க்க முடியாது. ஒரு யுக புரட்சி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. இது ஒரு அற்புதமான ஒரு வகையில் பார்த்த ஒரு அரசியல் நிலைப்பாடு, ஒரு சித்தாந்த நிலைப்பாடு. இது வந்து யாரும் துணிஞ்செல்லாம் செஞ்சிட மாட்டாங்க. சிலர் சொல்லுவாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளை திவ்யாங் ஜங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, அதாவது கடவுள் அம்சம் பொருந்தியவர்கள் அப்படின்னு. ஏற்கனவே கண் தெரியாம நடக்க முடியாம காது கேட்காம கஷ்டப்படுறவன, அதாவது ஒரு மாற்றுத்திறனை வரம் என்று சொல்லுவது, ஒரு மாற்றுத்திறனை வரம் என்று சொல்வதும், அது தெய்வாம்சம் சொல்றதுமே மாற்றுத்திறனாளிகள் இழிவுபடுத்துவதாக. அப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியில் இவங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் வாய்ப்பு கொடுத்து நமக்கு ஈக்குவலா நடத்தும், சம வாய்ப்பு அப்படின்னு சொல்லி உருவாக்குற ஒரு முதலமைச்சர் வந்து கட்டாயமா அவங்க பார்வையில வந்து மோஸ்ட் டேஞ்சரஸ் தேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த பார்வையில் அவங்களுக்கு அப்படிதான் இருக்கும். ஏன்னா அவங்கள எங்களுக்கு குரலை கொடுக்கல. அதனால வந்து அவருடைய முடிவும் சரி, அந்த முயற்சியும் சரி, இன்னைக்கு வந்து மாற்றுத்திறனாளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க. நீங்க இந்திய வரலாற்று எழுதுகிற போது, தமிழக அரசியல் வரலாற்றையும் தமிழ் வரலாற்றையும் எழுதுகிற பொழுது
இந்த விஷயத்தை நீங்கள் தவிர்த்துட்டு எழுதவே முடியாது. அந்த வகையில் வந்து நாங்கள் வரவேற்கிறோம். எங்களுடைய நன்றிகளை வந்து முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர்களுக்கும் காணிக்கையாக்குறோம். நன்றி. மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி எலெக்ஷன்ல மாற்றுதல் நியாயமான கவுன்சிலரா பஞ்சாயத்து தலைவரா நியமிக்கலாம் அப்படின்னு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கையிலேயே வரலாற்று சிறப்புமிக்க நாளாக உருவாக்கியிருக்காரு. இது ஒரு சிறப்பான நாளாகும். நமது முத்தமிழ் அறிஞர் டாக்டர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளை ஊனம் என்று சொல்லாமல் மாற்றுத்திறனாளி என்ற பெருமைப்படையும் வகையில் நிரூபித்தார்கள். கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்வாங்க, தாயே 8 அடி பாய்ஞ்சா குட்டி 14 அடி பாயும் வகையில நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முத்தமிழ் அறிஞர் மாற்றுத்திறனாளி சொன்னார்கள். நமது இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு சமுதாயத்துல எங்கும் மாற்றுத்திறனாளிகள் குரல் ஒலிக்கணும் அப்படின்னு சொல்ற நிரூபிக்கிற வகையில 8 அடி 14 அடி பாய்ஞ்சிருக்கின்றார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். உண்மையிலேயே அவர்களுக்கு கோடான கோடி டிசம்பர் 3 இயக்கம் சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம். சென்னையில நாங்கள் மாற்றுத்திறனாளி மட்டும் நன்றி தெரிவிக்கல, சென்னையில மழையும் வந்து மாற்றுத்திறனாளி சார்பாக அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற வகையில் மழை பெய்கின்றது. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததே கிடையாது. எங்களையெல்லாம் வந்து நாங்கள் ஒரு மனு கொடுக்க போனால் கூட ஒரு அதிகாரத்துவத்தில் இருக்கிறவங்க, ஒரு ஆஃபீஸ் அலுவலக ரீதியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், மனுஷனா கூட அதெல்லாம் மதிச்சது கிடையாது. சரிங்களா, ஏதோ கொடுத்துட்டு போங்க, மனுவை அங்கே வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி புறக்கணிக்கிற ஒரு மனப்பான்மையை தான் நாங்கள் பார்த்துருக்குறோம், அனுபவிச்சிருக்கிறோம். முதன்முறையாக சட்டப்பேரவையில் சட்டசபையில் வந்து எங்களை வந்து ஒரு மனிதராக அங்கீகரித்து நீங்கள் வந்து உட்காருங்க, நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னு சொன்னது உண்மையிலேயே பெருமைக்குரிய விஷயமா நாங்கள் பார்க்குறோம். மாற்றுத்திறனாளிகளை இதை விட ஒருத்தர் வந்து கௌரவப்படுத்த முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக நாங்கள் பார்க்குறோம். எங்களுக்கு மட்டுமல்ல, வருகின்ற மாற்றுத்திறனாளி சமுதாயத்துக்கு ஒரு 1000 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் மட்டுமல்ல 1000 ஆண்டுகள் பிறகு கூட அந்த முதலமைச்சர் பேரை சொல்ற வகையில இன்னைக்கு ஒரு சட்டத்தை உருவாக்கி இருக்காரு. முதலமைச்சர் முன்வல்ல துணை முதலமைச்சர்களுக்கும் இந்த நேரத்தில் டிசம்பர் 3க்கும் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.